Hi students, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10th standard NCERT math bookல exercise 6.2ல second sum பார்க்க போறோம். E and F are the points on the sides of PQ and QR. அதாவது ஒரு triangle இருக்கு. அந்த triangleல E and F are the points on the sides of PQR. இப்போ என்ன பண்ணுவோம், இங்கே PQR ன்னு எழுதிட்டோம். E வந்து என்னதுல இருக்கு, PQங்கிற சைடில் வந்து ஈன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. அதே மாதிரி பிஆருங்கிறதுல வந்து எஃப்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஃபார் ஈச் ஆஃப் த ரெஸ்பெக்டிவ்லி அண்ட் கியூ ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் கேஸஸ் ஸ்டேட் வெதர் இஎஃப் இஸ் பேரலல் டு கியூஆர். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இஎஃப்ங்கிற லைனும் கியூஆருங்கிற லைனும் பிஆரான்னு வந்து பேரலான்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, வி ஆர் going to check என்ன பண்ண போகிறோம், EF is parallel to QR. இதில் ஃபஸ்ட்டு கேஸ் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேஸில் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், PE is equal to, இந்த மேலே கொடுத்துருக்கு இல்லையா, ஈயோட வேல்யூ 3.9ம் EQவோட வேல்யூ 3 சென்டிமீட்டரும் PFோட வேல்யூ 3.6 சென்டிமீட்டரும் FRோட வேல்யூ 2.4 சென்டிமீட்டரும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அப்படியே இங்கே எழுதி பார்ப்போமா. இங்கே என்ன வரும், 3.9, EQ வந்து 3 சென்டிமீட்டர். இங்கே என்ன வரும், PF இஸ் ஈக்குவல் டு 3.6 சென்டிமீட்டர். இங்கே என்ன வரும், 2.4 சென்டிமீட்டர். இதை அப்படி செக் பண்ணி பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு PEயோட வேல்யூ PE டிவைடட் பை EQ நம்ம பார்த்தோம்ல, PE டிவைடட் பை EQ அதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அடுத்து PF டிவைடட் பை FR, இந்த ரெண்டு வேல்யூவும் எப்படி வரணும், ஈக்குவலாக வரணும். இப்போ ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளமில் பார்த்தோம். என்ன பார்த்தோம், PE டிவைடட் பை EQ இஸ் ஈக்குவல் டு PF டிவைடட் பை FRன்னு பார்த்தோம். அப்போ ரெண்டு வேல்யூ ஈக்குவலாக வரணும். அப்ளை பண்ணி பார்த்தலாம். 3.9 டிவைடட் பை EQவோட வேல்யூ 3. அதே மாதிரி இங்கே PFோட வேல்யூ வந்து 3.6, FRோட வேல்யூ 2.4. இப்போ சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தோம்னா என்ன வருது, 1 3 is 3, 3 3s are 9, 1.3ன்னு வருது சென்டிமீட்டர். அப்போ இந்த சைடு கேன்சல் பண்ணி பார்த்தோன்னா என்ன வரும், 1 2 is 2, 2 2s are 4, 1 2 is 2, 3 2s are 6. இப்போ இங்கே என்ன ஆன்சர் வருது, 13 டிவைடட் பை 12ன்னு வருது. 1 2 is 2, இது 2 டேபிளில் தானே கேன்சல் பண்ணோம். அப்போ 1 2 is 2, 2 2s are 4னா 1 2 is 2, திருப்பி 8 2s are 16ன்னு வரும். அப்போ என்ன ஆன்சர் வரும், 1.8 டிவைடட் பை 1.2ன்னு வரும். இதை 18 டிவைடட் பை 12ன்னு எழுதிக்கலாம். திருப்பி கேன்சல் பண்ணோன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும், என்ன டேபிளில் போடலாம், 1 2 is 2, 3 டேபிள்லேயே போடலாமா. 4 3s are 12, 4 3s are 12, 6 3s are 18. திருப்பி 6 by 4 கேன்சல் பண்ணால் 2 2s are 4, 3 2s are 6. ஆன்சர் வந்து 3 by 2 அப்படின்னு வருது. அப்படின்னா 3 by 2னா 1.5 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். அப்போ 1.5 சென்டிமீட்டர் ரெண்டு ஈக்குவலாக வருதா, நோ, இது 1.3, திஸ் இஸ் 1.2, சாரி 1.5. அப்போ கீழே எப்படி எழுதணும், PE is PE divided by EQ is not equal to PF divided by FR. அப்போ எப்படி எழுதணும், EF is not parallel to QR. அப்போ ரெண்டும் ஈக்குவலாக வந்தால் இது ரெண்டும் பேரலாக இருக்கும். அப்படி ரெண்டு இந்த சைடு இந்த சைடு ஈக்குவலாக வரலை அந்த டிவிஷன் அப்படின்னா நாட் பேரல் அப்படின்னு எழுதி முடிச்சிடலாம். இப்போ அதே மாதிரி செகண்ட் சம் செய்வோமா. செகண்ட் சம்மில் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்குன்னா, PE இஸ் ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர், QE இஸ் ஈக்குவல் டு 4.5 சென்டிமீட்டர், PF இஸ் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர் அண்ட் RF is equal to 9 சென்டிமீட்டர். இப்போ இதே மாதிரி நம்ம ட்ரையாங்கிள் வரைய போகிறோம். அதே மாதிரி எழுத போகிறோம். PQREF இதோட வேல்யூ என்னது, PEயோட வேல்யூ 4 சென்டிமீட்டர், QEயோட வேல்யூ 4.5 சென்டிமீட்டர், PFோட வேல்யூ 8 சென்டிமீட்டர், RFோட வேல்யூ 9 சென்டிமீட்டர். இப்போ எழுதுவோமா. எப்படி எழுதுவோம், ஃபஸ்ட்டு PE டிவைடட் பை EQ கண்டுபிடிக்கணும். PE டிவைடட் பை EQவும் அதே மாதிரி கீழே வந்து PF டிவைடட் பை FRவும் கண்டுபிடிச்சோன்னா ரெண்டு ஈக்குவலாக வரணும், கரெக்டாக. அப்போ PEக்கு பதிலாக என்ன எழுதிடலாம், வேல்யூ 4 டிவைடட் பை 4.5, கீழே வந்து 8 டிவைடட் பை 9. இப்போ 4 டிவைடட் பை 4.5னா என்ன கிடைக்கும், சேம் ஆன்சர் தான் கிடைக்குமா.
பாயிண்ட்டை வேணால் எடுத்து விட்டு பார்ப்போம். பாயிண்ட் எடுத்துக்கிறதுனா 4 டிவைடட் பை 45ன்னு போட்டு இந்த ஒரு பாயிண்ட் எடுக்கணும்னா மேலே ஒரு 10ல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ ஆன்சர் வந்து 40 டிவைடட் பை 45ன்னு வரும். இது 5 டேபிளில் போட்டோம்னா 8 5s are 45, 9 5s are. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கிது? 8/9ன்னு கிடைக்கிது. இங்கே பாருங்கள், இது ஒன்றுமே பண்ண தேவையில்லை. 8/9 ஆட்டோமேட்டிக்காக அப்படியே கிடச்சிருது. அப்போ என்ன எழுதிடலாம்? PE divided by EQ is equal to PF divided by FR. கரெக்டாக ரெண்டு ஈக்குவலாக கிடச்சிச்சு. அப்போ என்ன எழுதிடலாம் கீழே? EF is parallel to QR. இந்த மாதிரி வேல்யூ இருந்தால் ரெண்டு லைனும் பேரலாக இருக்கலாம் அப்படின்னு எழுதியிருப்போம். ஓகே, இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இதே மாதிரி அதே டயக்ராம் வரைய போகிறோம். அதே சம் PQR, இந்த லைனுக்கு நேம் வந்து EF அப்படின்னு போடுறோம். PQவோட வேல்யூக்கு பதிலாக இங்கே என்ன கொஸ்டின் வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்களேன். PQ வந்து 1.2 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. PQ 1.2 சென்டிமீட்டர்னா அப்போ டோட்டலாக PQவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? டோட்டல் வேல்யூ 1.8 சென்டிமீட்டர். PFோட வேல்யூ சின்னது. PRோட வேல்யூ எங்கே இருக்குது? டோட்டல் PRோட வேல்யூ 2.56 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ PE இங்கே PE சின்ன வேல்யூ, இதோட வேல்யூ 0.1ம், சின்ன வேல்யூ PFோட வேல்யூ 0.3 சென்டிமீட்டரும். இதுவும் என்ன பண்ண போகிறோம்னா கம்பேர் பண்ண போகிறோம். கம்பேர் PE டிவைடட் பை PQ அண்ட் எப்படி கம்பேர் பண்ண போகிறோம்? PF டிவைடட் பை PR. இப்போ PE டிவைடட் பை PQ கம்பேர் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும்? PE டிவைடட் பை Pயோட வேல்யூ கொஸ்டினில் இருக்கா? எங்கே இருக்குது? இருக்குன்னு இருக்குது. 0.18 டிவைடட் பை PQவோட வேல்யூ 1.28. இது ரெண்டுலேயுமே 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு இல்லையா? அப்போ டேரெக்டாக 18 டிவைடட் பை 128ன்னு வச்சுக்கலாம். இதை கேன்சல் பண்ணுவோமா? என்ன டேபிளில் கேன்சல் பண்ணலாம்? 9 3s are இல்லை 9 3s are 9 2s are 18. இது வந்து 6 2s are 12, 4 2s are 8. அப்போ 9/64ன்னு வருது. இருக்கட்டும். அதே மாதிரி இன்னொன்று கம்பேர் பண்ண போகிறோம்னா அது என்னது? PF பை PRன்னு ஒன்று கம்பேர் பண்ண போகிறோம். PFோட வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களா? PFோட வேல்யூ இருக்குது 0.36ன்னு இருக்குது. PRோட வேல்யூ 2.56ன்னு இருக்குது. இப்போ இதுவுமே 36 டிவைடட் பை 256ன்னு மாற்றிக்கலாம். இதை என்ன பண்ணலாம்? என்ன டேபிளில் கேன்சல் பண்ணலாம்? 4 டேபிளில் போடலாமா? 9 4s are 36. இங்கேயும் 9 டேபிள்லேயே போடணும். அப்போ என்ன பண்ணலாம்? இல்லை 3 டேபிளில் போடணும். 9 3s are தானே 4 டேபிள். 9 4s are 36. 9 4s are 36. இங்கேயும் 4 டேபிளில் போடணுன்னா 4 4s are 16, 5 4s are 20, 6 4s are 24, ரிமைனிங் 1, 4 4s are 16. அப்போ 9/64. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி வருது? ரெண்டுமே ஈக்குவலாக வருது. அப்போ ஈக்குவலாக வந்து என்ன எழுதணும்? PE டிவைடட் பை PQ தட் இஸ் ஈக்குவல் டு PF டிவைடட் பை PR. அப்போ EF இஸ் parallel to QR. ஒன்றுமே கிடையாது, சும்மா கால்குலேஷன் தெரிஞ்சாலே நீங்கள் அடித்து எழுதிட்டு போயிடலாம்.